அப்பா அம்மா ரெண்டு குடும்பமும் சராசரி விவசாய குடும்பங்கள் தான். எங்கட கிராமத்துல அம்மாட குடி தான் நான். இப்ப யாழ்ப்பாணத்துல வந்து தொழிலாளர்கள் வேற சமூகம், அந்த நில உடைமையாளர்கள் வேற சமூகமா இருக்க முடியாது. எங்க ஊர்ல வந்து நில உடைமையாளர் முறைய சமூகம், தொழிலாளர் முறைய சமூகம். இல்ல இந்த ஒடுக்குமுறையினக்குள்ள நாங்க சொல்றோம், யாழ்ப்பாண சமூக ஒடுக்குமுறையை விட கிழக்கு மாநிலத்துல மட்டக்களப்புல சாய ஒடுக்குமுறை இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் கேட்டால், ஆகஸ்ட் 6ஆம் தேதி 2021 இன்று தேசம் நெட் சார்பாக தோழர் யோகன் கண்ணமுத்து அவர்களுடன் ஆன ஒரு நேரடி உரையாடல். கடந்த கால அரசியல்ல வந்து 1956ஆம் ஆண்டு இலங்கையில முதலாவது இனக்கலவரம் அல்லது சிறிய எதிர்ப்பு போராட்டங்கள் ஆரம்பமானதுல இருந்து அவருடைய வரலாறு கிட்டத்தட்ட தொடங்குது. ஸோ இந்த இலங்கையுடைய இன விடுதலையுடைய வரலாறும் தோழர் அசோக் யோகன் கண்ணமுத்துடைய வரலாறு கிட்டத்தட்ட ஒரே சமாந்தரமாக பயணித்திருக்குது. அந்த வகையில் அவருடைய நேர்காணலும் இந்த பதிவும் வேலை முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் நேரடியாக இந்த உரையாடலுக்குள்ள செல்லும். வணக்கம் யோகன் கண்ணமுத்து. இந்த முக்கிய நோக்கம் என்னன்னா, உங்களோட வரலாற்று பயணத்துக்கு ஊடாக இந்த அரசியல் எப்படி நகர்ந்திருக்கிறத பார்க்க போறோம். ஒரு சிறுவனாக பிறந்து அதுக்கப்புறம் ஒரு இளைஞனாக அந்த அரசியல் கூட வளர்ந்து ஒரு போராட்டத்தின் முக்கியமான தளத்திலையும் இருந்திருக்கிறீங்களா? அதோட இன்றைக்கு இந்த புலம்பெயர் தளத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு அரசியல் சார்ந்த ஒரு ஈடுபாட்டாளனாகவும் இருக்கிறீங்க. அந்த வகையில் நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகள் பின்னோக்கி போகணும், 65 ஆண்டுகள் பின்னோக்கி போய் உங்களுக்கு அந்த சிறு இளமை பருவத்தில் நீங்கள் எந்த விஷயங்களை உங்களால் இப்போ மீள கொண்டு வரக்கூடியதாக இருக்கு? அந்த நேர சூழல், உங்களோட கிராமம் எப்படியான ஒரு சூழலை நீங்கள் பிறந்திருந்தீங்கள், உங்களோட பெற்றோருடைய அரசியல், அவருடைய அரசியல் பின்னணி என்ன, எப்படி உங்களுக்கு இந்த அரசியல் அனுபவங்களுக்குள்ள நீங்கள் இழுக்கப்படுறீங்கள், இந்த விஷயங்களை கொஞ்சம் துவங்கினீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஆக இளமை பருவத்தில் இன்னும் ஞாபகம் இருக்கு? அப்பா அம்மா ரெண்டு குடும்பமும் சராசரி விவசாய குடும்பங்கள் தான். விவசாய குடும்பம், விவசாயம் தான் பின்னணியாக கொண்டிருக்குது. ஓகே. அப்பா தான் முதலாவது படித்த, எங்கட கிராமத்துல படித்த தலைமுறையிட முதலாவது தலைமுறை அப்பா தான். பூர்வீகம் என்ன? கழுதாவளி தானே, கழுதாவளி மட்டக்களப்பில் உள்ள ஒரு கழுதாவளி கிராமம். அது கிழக்கு மாநிலத்தில் உள்ள ஒரு படாங்கிற எழுவாங்கரைக்குள்ள எங்கட எழுவாங்கரை கிராமம். விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கிராமம் அது. அப்பதான் முதல் தலைமுறையில் படித்த ஒருவர். அப்போ வந்து ராமகிருஷ்ண மிஷனோட மிக நெருக்கமான உறவு கொண்டு இருந்தப்போ விபுலானந்தருடைய மிக நம்பிக்கையான பாத்திரமான ஒரு விசுவாசியாக இருந்தவர். அதுக்கு ஏதாவது குறிப்பிடத்தக்க அந்த அடிப்படையில் என்னன்னா, அப்பாவுக்கு ஒரு ஆத்மீக ஈடுபாடு இருந்தது. இப்போ தெய்வத்தின் மீதான நம்பிக்கையை விட ஒரு ஆத்மீக ஈடுபாடு இருந்தது. சமூக சேவை, சமூக அக்கறைகள் இருக்கக்குள்ள அந்த காலத்தில் வந்து சுவாமி விவேகானந்தருடைய சமூக சேவைகள் கூடாகத்தான் இந்த பள்ளிக்கூடங்கள், பாடசாலைகள் பல்வேறு அபிவிருத்தி நடக்குது. அதில் அப்பாவும் ஆர்வம் கொள்கிறார். அப்போ அந்த மிஷனரி ஸ்கூலுக்கு பதிலாக வந்து ராமகிருஷ்ண மிஷன் வந்து பல்வேறு இடங்களில் ஸ்தாபிக்கப்படுது. திருவண்ணாமலை, மட்டக்களப்பு பகுதியில் வந்து ராமகிருஷ்ண மிஷன் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுது. இப்போ சிவானந்தா வித்யாலயம், காரதீவு ராமகிருஷ்ண மிஷன் பாடசாலை ஆரம்பிக்கல. கழுதாவளியிலையும் ஒரு பாடசாலை ஆரம்பிக்கிறாங்க ராமகிருஷ்ண மிஷன். அப்பா தான் அதுக்கு தலைமை ஆசிரியராக இருந்தால் நிர்வகிக்கிறார். அப்பா அந்த நேரம் அப்பாவுக்கு வந்து அரசியல் ஈடுபாடும் இருக்குது. தமிழிசை கட்சியினுடைய அப்பா வந்து ஒரு தமிழ் வாத்தியாராக தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்துக்கான அரசியல் உறவும் அப்பாவுக்கு ஏற்படுது. அப்போ வந்து ஒரு அந்த அரசியல் உறவுலாம் தமிழிசை கட்சியுடான ஈடுபாட்டை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அதே நேரம் அம்மாவோட பின்னணியை பற்றி அம்மாவோட பின்னணியும் ஒரு விவசாய குடும்பம் தான். அம்மாவும் ஒரு நாளைக்கு அம்மா வந்து 10ஆம் வகுப்பு படிச்சாவும் தெரியல எனக்கு. ஆனா நல்லா பயங்கரமான வாசிப்பு, நல்லா வாசிப்பா. இந்த நாவல், சிறுகதை, இலக்கியம்னு சொல்லி பயங்கர வாசிப்பு. நினைக்கிறமா ஒரு 8, 9ஆம் வகுப்பு தான் படிச்சிருப்பா. ஏன்னா அப்பா பாக்கியார் இருந்த காலகட்டத்தில் அம்மாவை காதலிச்சு அதில் எப்படி பிரச்சனைப்பட்டு 2 பேரும் ஒரே கிராமத்தாக்கள். அம்மாவோட அப்பருக்கு விருப்பம் இல்லை. சமூக பின்னணி 2 பேரும் ஒரு சமநிலையான பொருளாதார நிலை கொண்டு இருந்தாலும் எங்களோட அம்மாவோட குடும்பம் கொஞ்சம் வசதியான குடும்பம். அப்பாவுக்கும் அதில் பெரிய விருப்பம் இல்லை. அப்போ வந்து அம்மாவை
தூக்கிட்டு போய் மிஷினரியில் வச்சு திருமணம் செய்து அதுபடி முரண்பாடு காலப்போக்குலாம் ராமக்குட்டியர்ன்ற அம்மாவோட அப்பா அப்பரோட உருவாகி பிறகுதான் அந்த உறவு வந்தது. இதுல அந்த பாரம்பரிய வித்தியாசம் அல்லது குல வித்தியாசம் ஏதாவது இருக்கா? இல்ல எங்கட என்னடால் என்ன சிக்கல் எங்களை குடி கிராமம் எங்கிறது எங்கட கிராமம் இப்ப தாய்வழி சமூகம் தானே கிழக்கு மாவட்டத்தில் கலதாவளம் தாய்ச்சம் எங்கட கிராமம் வந்து ஒரு இறுக்கமான சமூகம். அந்த குடிவழி சமூகம்ன்றது மிக முக்கியமானது. அப்ப அம்மா எங்கட கிராமத்துல அம்மாட குடிதான் நான் தாய் வழிப்படி பெத்தாங்குடி என்ன என்ன அழைக்கிறேன்னு சொன்னா அம்மாட குடியும் பேர்லாம் அழைக்கலாம். அப்பா பெத்தாங்க பேனாச்சிக்குடி. அப்ப எங்கட ஊர்ல வந்து அம்மாட குடி கொஞ்சம் உயர்ந்த குடியாக அவங்க கருதி கொள்றாங்க பெத்தாங்குடிய. அப்பா வீணாச்சிக்குடி. சில வந்து திருமணத்துல அதுவும் சிக்கலா இருந்திருக்கும் தெரியல. அப்பயான சிக்கல் இருந்தா தெரியல. சில அப்பா இந்த தனிப்பட்ட விருப்ப பொறுப்பின் அடிப்படையில ராமக்குடியாருக்கு விருப்பம் இல்லாம இருந்திருக்கு மன்னரும். அப்பா ஆனா புரட்சிக்காண்டி அப்பாவுக்கு கொண்டு போய் அம்மாவை அங்க வச்சு அம்மா படிச்சிருக்கா அப்புறம் அங்க அதுல அந்த அந்த கான்வென்ட்ல கான்வென்ட்ல படிச்சா முடியாது. 9ல ஏதோ 9ல விட்ட உடனே அப்புறம் படிச்சாவும் தெரியல. பிறகு திருமணம் நடந்துட்டு திருமணம் நடந்து பிறகு ராமக்குட்டியார் அந்த வீட்டிலே கொண்டு வந்து இருந்துட்டாங்க. இப்ப அப்பாண்ட அரசியல் போக்கு சம்பந்தமா அவைக்கு மாறுபட்ட கருத்துக்கள் அப்படி இருக்கிற சான்ஸ் இருக்கு. இப்ப அப்பாவுடைய அரசியல் தொடர்பான அம்மாண்ட நிலைப்பாடு அம்மா பயங்கர ஒத்துழைப்பு. என்னென்னு கேட்டால் நினைக்கிறேன் 56ஆம் ஆண்டு சட்டமூலம் சிங்கள சட்டமூலம் இருக்குத்தானே சிங்கள சட்டமூலம் வந்த போது அப்பா வந்து அதை தீவிரமாக ஈடுபட்டவர். அதனால அப்பா வந்து 6 மாதம் ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்கப்பட்டவர். தலைமை ஆசிரியர் வைக்கப்படி ஹவுஸ் அரெஸ்ட். அம்மா வந்து 61ஆம் ஆண்டு ஏதோ திருவண்ணாமலையில நடந்த ஒரு சத்தியாகிரக போராட்டத்துக்கு மாநாட்டுக்கும் அறப்புரணி தலைவர் அரியநாயகம்னு சொல்லி திருக்கோயில் அரியநாயகம் சொல்லி அவர்கள் தலைமையில வந்து கால்நடையாக யாத்திரை போயிருக்கிறாங்க அம்மா எங்க திருவண்ணாமலைக்கு. அது நிறைய பெண்கள் அது அந்த பேரணியில நிறைய பெண்கள் தான் கலந்து கொண்டிருக்காங்க ஆண்களோட. அது பெரிய புரட்சி. அந்த காலத்து பெண்கள் வந்து திருக்கோயிலிருந்து திருவண்ணாமலை கால்நடையாக போறா பெரிய விஷயம். அது அது அம்மா கலந்து கொண்டு இருந்துட்டு அம்மா காலப்புகளை அடைஞ்சிருக்கிறேன் அம்மா சொல்லியிருக்காங்க. பெற்றோரை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே அரசியல் குடும்பத்துல எத்தனை உறுப்பினர்கள்? எனக்கு நாங்க மொத்தம் 9 பேர். 7 அண்ணா 2 அக்கா, நான் 9வது ஆள். இப்ப இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய 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 குடும்பம். அதை விட நீங்கள் ஒரு ஆளை வளர்த்தும் இருக்கிறீங்க. ஒரு அண்ணா வந்து ஒரு அண்ணாங்களோட வளர்ந்தோம் இளமையில இருந்து நாங்கள் வளர்த்தோம். கடைசி மொத்தம் 10 பேர் ஒரே குடும்பமா ஒரே குடும்பம். இப்ப இவ்வளவு ஒரு பெரிய ஒரு குடும்பமாக இருந்தும் இன்னொரு ஆள் எடுத்து வளர்க்கணும்னா அதுக்கு ஒரு அதுக்கான தேவை எப்படி வந்தது? தேவை இல்ல அதாவது ஒரு பொருளாதாரியாக வந்து எங்களை விட ஒரு பிரச்சனை போயிட்டா எங்களுக்கு அப்பாவுக்கு தலைமை ஆசிரியர் தொழில் கௌரவ தொழிலே ஒழிய அதுதான் எங்களுடைய பொருளாதாரம் இல்லை. இப்ப எங்க அம்மாட பக்கத்துல நிறைய தென்னந்தோப்புகள் இருந்தது, விவசாய காணிகள் இருந்தது. நாங்க விவசாய காணிகளை செய்யறது குத்தகையும் கொடுத்தோம். நிலத்தை தமிழரசு கட்சியினுடைய அந்த காலகட்டத்தில் தமிழரசு கட்சியினுடைய பொருளாதார வளங்களை கொடுக்கிற பெரிய பின்புலம் அப்பா இருந்திருக்கிறார். அதெல்லாம் தமிழரசு கட்சிக்கு தான் எனக்கு காலப்போக்கில் எனக்கு வெறுப்பும் வந்தது. எப்படி அப்பா பயன்படுத்தப்பட்டான்ட்டு எனக்கு தெரியும். அப்ப ஒரு சராசரி கலதாவளையில இருந்து ஒரு சராசரி குடும்பத்திலுமாக நீங்க கொஞ்சம் வசதியா இருந்திருப்பீங்களான்னு நீங்க சொல்லுங்க. சொல்லாடலை பயன்படுத்தணும். நிலவுடைமை சமூகத்துக்குரிய அனைத்து குணாம்சங்கள் இருந்தது. நிலவுடைமைகள் அந்த குணாம்சங்கள் எல்லாம் இருக்கும். இப்ப எக்கச்சக்கமான தொழிலாளர்கள் வேலை செய்வாங்க எங்களை சுற்றி. அப்ப அது ஒரு கூட்டு குடும்பம். நிறைய பேர் தொழிலாளர்கள் இருப்பாங்க. அந்த தொழிலாளர்ன்றதை விட ஒரு ஐக்கிய உறவு இருக்கும். இந்த உறவு ஒரே சமூகம் சார்ந்தாக்கள் தானே நாங்கள். முக்கிய சமூகம். இப்ப யாழ்ப்பாணத்துல வந்து தொழிலாளர்கள் வேற சமூகம், அந்த நில உடைமையாளர்கள் வேற சமூகமா இருக்க முடியாது. எங்க ஊர்ல வந்து நில உடைமையாளர் முறைய சமூகம், தொழிலாளர் முறைய சமூகம். அப்ப அதுக்குள்ள ஒரு மிக உறவு நிலை இருக்கு. அப்ப பெரிய முரண்பாடுகள் ஒரு கூட்டுறவு இருக்கும். நீங்கள் கலதாவளையில கிராமத்தை எடுத்தீங்கள் என்றால் அது ஒட்டுமொத்தமா கலதாவளையில் இருக்கிற பெரும்பாலான ஆட்கள் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களா இருப்பினுமா அல்லது வேறு சமூகங்கள்? இது ஒரு நல்ல கேள்வி. அது யாழ்ப்பாண சமூக நிலவுட சமூகத்துக்கு எங்க சமூகத்துக்கு வித்தியாசம் என்றால் சாதி அடிப்படையில வந்து யாழ்ப்பாணத்தை வந்து
சாதியில ஒவ்வொரு கிராமத்துல வந்து பல்வேறு சாதிகள் இருக்கும். ஓ. கிழக்கு மாவட்டத்தில் குறிப்பாக மட்டக்களப்பை பொறுத்தவரை குறிப்பிட்ட கிராமங்களில் மட்டும்தான் சாதி அடிப்படையில் இந்த கிராமங்கள் இந்த ஆரம்ப காலத்துல குடியேற்றங்கள் நடக்கிறதுக்குள்ள குடிமை சார்ந்த சமூகங்கள் சில கிராமங்கள்ல குடிமை சமூகங்கள் குடியமர்த்தப்பட்டிருக்காங்க. அப்ப நீங்க எல்லா கிராமங்களும் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை காண இயலாது. குறிப்பிட்ட கிராமங்கள் தான் காண முடியும். இப்ப வந்து எங்கட கிராமத்தை பொறுத்த ஒரு 5 கிராமங்கள்லாம் குடிமை சமூகங்கள் குடியமர்த்தப்பட்டிருக்காங்க. கலதாவிட, அம்ராந்தூர, கோமாரி, இப்படி கொஞ்சம் இப்படி 4 கிராமங்கள், அந்த கிராமங்கள் ஒடுக்கப்பட்ட பழைய சமூகம் மாத்திரமே இருக்கும். பழைய சமூகம் அமர்த்தப்பட்டிருப்பாங்க. அப்புறம் அவங்க அதுல என்ன பிரச்சனை, இந்த பழைய சமூகங்கள் கிழக்கு மாநிலத்தில் இந்த பழைய சமூகங்கள் காணிகள் இருக்கும். இப்ப யாழ்ப்பாண ஒடுக்கப்பட்ட பழைய சமூகத்துக்கு நிலங்கள் இங்க உங்களுக்கு நிலங்கள் கொடுக்கப்பட்டது. இயல்பாக அவங்கள்ட்ட வந்து பொருளாதாரியாக அவங்க சுயமாக வாழக்கூடிய சூழல் இருக்கு. அந்த சாதிய முரண்பாடுன்றது இங்க ஓரளவுக்கு குறைவா இருக்கு. சாதி முரண்பாடு குறைவா இருக்கு. ஆனா பொது தளத்துல குறைவா இருக்கும். அந்தந்த கிராமங்கள்ல இருக்கும். ஏன்னா அந்த கிராமங்கள்ல அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகம் தானே. பொது பார்வைக்கு மட்டக்களப்புல ஒடுக்குமுறை குறைந்த அளவா தான் இருக்கும். ஆனால் ஒடுக்கப்பட்ட சாதிகள் அமைஞ்ச கிராமங்கள்ல அவங்க மீதான ஒடுக்குமுறை கடுமை. ஏன்டா எங்கட கிராமத்துல ஆணாதிக வந்து கோயிலுக்குள்ள போயிடாது பழைய சமூகம். எங்கட பள்ளிக்கூடங்கள்ல படிக்க இல்லாது. யாழ்ப்பாண சாதிகளுக்கும் அங்கேயும் இருந்தது. அவங்களுக்கு தனி பாடசாலை, தனி கோயில். நான் பிற்காலத்துல பல்வேறு முயற்சிகள் பண்ணி அவங்கள எங்கட கோயிலுக்குள்ள கொண்டு போறதுக்கான முயற்சி பண்ணி பல்வேறு சிக்கல்கள் நான் பட்டிருக்கேன். டைப்பட் பயில பட்டிருக்கேன். என்ன அந்த ஒடுக்குமுறையினக்குள்ள நாங்க சொல்றோம், யாழ்ப்பாண சமூக ஒடுக்குமுறையை விட கிழக்கு மாநிலத்துல மட்டக்களப்புல சாதி ஒடுக்குமுறை இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் கேட்டால், இப்ப இன்னொரு கிராமத்துல போனீங்கன்னா ஒரு சாதியை ஒரே முக்குவரா இருப்பாங்க. அங்க சாதி ஒடுக்குமுறை இருக்க பெரும்பான்மையான 190 கிராமங்கள்ல ஒரே சமூகம். யாழ்ப்பாணத்துல வந்து இந்த சாதி முறைக்கும் இந்த வேலை பிரிவினைக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்குது, நெருக்கமான தொடர்பு இருக்குது. இப்ப நீங்க சொல்றத பார்க்கக்குள்ள இப்ப உங்களோட கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வேலை பிரிவினை அடிப்படையில சாதி இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த சமூகத்தை சேர்ந்தா ஒரே சமூகத்தை சேர்ந்தாங்களே எல்லா வேலையும் செய்யணும், அறிவட்டினாங்க எல்லா வேலையும் செய்யணும். இப்ப உதாரணம் பார்க்கலாம், இலங்கையில வந்து தொழிற்சங்க இடதுசாரி இயக்கங்கள் வந்து யாழ்ப்பாணத்துல கூட இருந்தது. மட்டக்களப்புல இடதுசாரி இயக்கங்களுடைய தோற்றம் இடம்பெற முடியாம போயிடுது. அந்த காலத்துல வந்து முரண்பாடுகள் ஒரே சமூகத்தை சேர்ந்தாக்கள் இருக்கிறபடியா கூர்மை அடைகிறாங்க. இப்ப கூர்மை அடைஞ்சாலும் சமாளிச்சு போடுவாங்க. ஒரே சமூகம் சார்ந்தாக்கள் தானே. இப்ப சாதியும் வர்க்கமும் அங்க தாக்கம் கொடுக்குது வடமாநில. மட்டக்களப்பில் ஒரே சமூகமா இருந்தபடியாக அந்த முரண்பாடுகள் கூர்மை அடையாது.